லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 78, 79 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் ஒருத்தங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த உட்கார்ந்து இருக்கிற அனுபவம்னாலே அது எதை காண்பிக்கிறது தெரியுமா? காத்திருக்கிறாங்க. எதுக்கு காத்திருக்கிறாங்க? ஆமென், வெளிச்சத்துக்கு. திடீர்னு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கரண்ட் போனதும் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா ஒண்ணுமே தெரியல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? எந்த இடத்துல இருக்கிறோமோ அதே இடத்துல உட்கார்ந்து இருப்போம். எதுக்காக தெரியுமா? கரண்ட் வர்றதுக்காக. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். வெளிச்சம் தர மாத்திரமல்ல, அதிலே நடத்தவும் தேவன் நமக்கு பாராட்டின இரக்கம். அந்த இரக்கத்தை குறித்து 77வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நமது தேவனுடைய எப்படிப்பட்ட இரக்கமா? உருக்கமான இரக்கம். உருக்கமான இரக்கம். அப்படி என்றால் அந்த உருக்கமான இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். ஆமென். அந்த ஒளி, அந்த பிரகாசம், அந்த வெளிச்சம் அந்த காலத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை தர, அவர்கள் அதை வெளியே கொண்டு வர. அந்த காரம் என்று சொல்லும் போது, ஆமென், யோபுவின் புஸ்தகம் 18வது அதிகாரத்திலே அங்கே 5வது வசனம் முதல் பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கனுடைய விளக்கு என்ன செய்யுமா? அணைந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த அந்தகாரத்துக்கு காரணமே என்ன அப்படின்னா, துன்மார்க்க செயல், பாவம். பாவம் என்ன செய்கிறது? ஒரு மனிதனை துன்மார்க்கனாய் மாற்றுகிறது. அந்த நிலை அவன் வாழ்க்கையில் இருக்கிற வெளிச்சத்தை என்ன செய்கிறதாம்? அணைத்து போடுகிறது. அணைத்து போடுகிறது. ஆதி மனிதன் பாவம் செய்த போது அவன் வாழ்க்கையில் எரிந்து கொண்டிருந்த அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது என்று யோபு சொன்னார் அல்லவா? அந்த பாவத்தின் விளைவு, அந்த தீபம் அணைந்து போய்விட்டது. ஆமென். துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும், அணைந்து போகும். இதுதான் அந்தகாரம், வெளிச்சம் இல்லாத நிலை. வாழ்க்கையிலே பாவம் என்ன செய்கிறது? ஒரு மனிதனுடைய விளக்கை, பிரகாசித்து கொண்டிருக்கிற மனிதனை வெளிச்சமே இல்லாமல் ஆக்குகிறது. ஆமென். அதுதான் அந்தகாரம். அந்தகாரம். பாருங்கள், 3 நாட்கள் எகிப்திலே, ஆமென், சூரியனை பார்த்து மோசே கோலை காட்டினதும், ஆமென், அது என்ன உண்டாயிற்று அப்படின்னா, ஒரு பெரிய காரிருள் உண்டாயிற்று. அந்த சூரியன் வெளிப்படவே இல்லை. சூரியன் வெளிப்படாததுமே எகிப்து தேசம் முழுவதும் காரிருள் உண்டாயிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே, ஆமென், எல்லாருக்கும் இது மகிழ்ச்சியினால் அப்படியே இருப்பதாக. அதே நேரத்தில் ஆவியானவர் சொல்லுகிற சத்தியத்தை தேவ பிள்ளைகள் கேட்க வேண்டும். பாவம் என்ன செய்கிறது தெரியுமா? நம்முடைய வாழ்வை அந்தகாரப்படுத்துகிறது. ஆமென். துன்மார்க்க கிரியை அல்லவா, அதுதான் பாவம். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான, அதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் என்ன தெரியுமா? எண்ணங்கள்லாம் சில நேரத்தில் எழும்பும் பாருங்க. ஆனா அந்த எண்ணங்களை எப்படியாவது செயல்படுத்த வேண்டும் என்கிற நிலையை நோக்கி ஒரு மனுஷன் நகர்றான் தெரியுமா? இதுதான் வெறி கொள்ளுகிறது. அதான் பவுல் சொல்றாரு, நாங்க என்ன பண்றோமா, எங்க எந்த எண்ணத்தையும் நாங்கள் கிறிஸ்துவுக்கு சீர்படுத்துகிறோம், அதை கீழ்ப்படுத்துகிறோம். ஆமே, நாங்க என்ன பண்ணுகிறோம்? அதை கீழ்ப்படுத்துகிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஒருவன் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி கொண்டு அதை நடப்பிக்கிறான் தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையில் இந்த பாவம் என்ன பண்ணுகிறது? மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற விளக்கை
அணைத்து போடுகிறது. அதனுடைய விளைவுகளாக 7 காரியங்கள் அடுத்தடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். ஒன்று, அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், அவன் அடுப்பின் நெருப்பும் அணைந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுப்பின் நெருப்புனா என்ன அப்படின்னா வாழ்வாதாரம். அந்த காலத்தில் இருக்கிறவனுக்கு என்ன கிடையாது தெரியுமா? வாழ்வாதாரம் கிடையாது. வாழ்வாதாரமே இல்லை. பாவம் என்ன செய்கிறது? அந்தகாரம் என்ன செய்கிறது? ஒரு மனிதனை வாழ்வாதாரத்தை இழந்து போக வைக்குது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இந்த வாழ்வாதாரத்தை கை வைக்குது இந்த அந்தகாரம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவேதான் இயேசு வந்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். நானே வாசல் என்று சொல்லுகிறார். என்னை ஒருவன் கண்டடைந்தால் அப்படின்னா அவன் எதை கண்டடைகிறான் தெரியுமா? மேய்ச்சலை. மேய்ச்சலை, உள்ளும் புறம்பும் அவன் மேய்ச்சலை கண்டடைகிறான். ஆமென். ஆவிக்குரிய நிலையிலும் பூமிக்குரிய நிலையிலும் அவன் நல்ல மேய்ச்சலை கண்டடைகிறான். அதான் உள்ளும் புறம்பும். ஆமென். ஆனால் இந்த அந்தகாரம் என்ன பண்ணுகிறது? ஒரு மனிதனுடைய அடுப்பு, அவங்க வீட்டில் அடுப்பு எரியலன்னு சொல்லுவாங்க பாருங்க, அடுப்பு எரியல. ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன் வாழ்வாதாரத்தை நஷ்டப்படுத்தல்ல, இழந்த உன் வாழ்வாதாரத்தை திரும்ப தர உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, அதனுடைய 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன் கால்களினால் வலையில் அகப்பட்டு வலை சிக்கலிலே நடக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தகாரம் என்ன படுத்துகிறது? ஆமென், அகப்படுத்துகிறது வலையிலே. இந்த மறைவாய் கண்ணி வைக்கிறாங்க பாருங்க, அதுல சில மிருகங்கள் பறவைகள் அகப்பட்டு, சிலது பாருங்க அந்த கட்டோட நடந்துட்டு இருக்கும். ஆமென். அந்தகாரத்தில் இருக்கிறவன் எப்படி நடக்கிறானா? வலை சிக்கலிலே நடக்கிறான். அவன் தன் கால்களினால் வலையில் அகப்பட்டு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட நிலை, இந்த வலை சிக்கலிலே நடந்த ஒருவன் உண்டு. அவன் தான் லேகியோன் பிடித்த ஒரு வாலிபன். உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயமாகிய இயேசு அவனை சந்தித்த போது அவன் வாழ்க்கையில அந்த சிக்கலில் இருந்து ஒரு விடுதலை கிடைத்தது. ஹல்லேலூயா. அந்தகாரம் அந்த வலை சிக்கல்ல, ஹல்லேலூயா. சில அந்த எலி பொறியில எல்லாம் எலி மாட்டும் பாருங்க, உள்ள மாட்டிட்டு எலி அங்க இங்க ஓடுற சத்தம் கேட்கும். ஆமா, அதுவரை ஓடுற சத்தம் நமக்கு கேட்காது. ஆனா இப்போ எலி வந்து ஓடுற சத்தம் கேட்கும். எதுக்குள்ளதான் ஓடிட்டு இருக்கும் தெரியுமா? அந்த சின்ன பொறிக்குள்ளதான் ஓடும். ஆனா பக்கத்து ரூம்ல இருக்கிறவங்களுக்கும் கேட்கும். கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எலி வந்துச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, எலி மாட்டிட்டு அப்படிம்பாங்க. ஹல்லேலூயா, ஆமென். நம்மளை பார்த்து அப்படி சொல்லக்கூடாது, எலி மாட்டிட்டுலாம் சொல்லக்கூடாது. ஆமா, எலி மாட்டிட்டு பெருச்சாளி மாட்டிட்டு இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம வரும்போதே சொல்லணும், உலகத்தை கலக்குகிறவர்கள் இதோ வந்து விட்டார்கள். ஆமே, 18 வருஷமா சாத்தான் ஒருத்தனை ஒரு ஸ்திரியை கட்டி வைத்திருந்தான். அவன் எப்படிதான் நடக்கிறான்னா கூனியாதான், வலை சிக்கலிலே. இயேசு வந்தார், உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். இந்த காலை வேளையிலே, ஆமென், இயேசுவின் நாமத்தில் இந்த நற்செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட வலை சிக்கலிலே எதிலையாவது அகப்பட்டு விடுதலை பெற முடியாமல், ஆமென், விடுவிப்பார் இல்லாமல் யாராவது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயமா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அருமையான ஒரு இந்த பாடல்ல அந்த முதல் சரணத்தை பார்த்தீங்களா? விண்ணில் தேவனுக்கு, விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிட்டு இருக்கும் போது அங்கே வீற்றிருக்காமல், ஹல்லேலூயா, அங்க இருக்காம, இங்க இருந்து நம்ம பிரயாசப்படுறதெல்லாம் அங்க போறதுக்கு. ஆமென். ஒரு வாட்டியாவது அங்க போறதுக்கு. யாராவது நான் வந்து நேற்று ராத்திரி பரலோகம் போயிட்டு வந்தேன்னா ஆண்டிருப்போம். ஏன்னா எப்படி இருந்து பரலோகம், அவங்களுக்கு நம்ம ஆண்டு இருந்தாலே அடிச்சு விடுவாங்க. ஹல்லேலூயா, ஆமென். நம்ம இங்க பிரயாசப்படுறது எல்லாமே அங்க போறதுக்கு. ஆனா அங்க பாருங்க, அது அவருடைய பிளேஸ். அப்படி இருந்தும் வீட்டிருக்காமல் மானிடன் ஆனார் பாருங்க, மாதயவே. ஓ ஜீசஸ்,
எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய கிருபை. இதை நினைக்கும் போதெல்லாம் உள்ளவெல்லாம் அப்படி உருகிறோம். ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து தோன்றின அருண். இந்த அந்தகாரம் என்னப்படுகிறது? ஒரு மனுஷனுடைய வாழ்வாதாரத்தை இல்லாமல் ஆக்குகிறது. அந்தகாரம் என்ன பண்ணுகிறது? ஒரு மனிதனை வலையிலே அகப்படுத்துகிறது, வலையிலே அகப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கால்களை திசை தெரியாமல் அலைய பண்ணும். அவன் திசை போகும் பாதை தெரியாது, அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாது, யாரை போய் பார்க்கணும், எங்க போகணும், எதுவும் அந்தகாரத்துல இருள இருக்கிறவங்களுக்கு திசை தெரியாது. நம்ம வலது பக்கம் கையில தான் டார்ச் லைட் வச்சிருப்போம், இடது பக்கமா தேடிட்டு இருப்போம். தேடி கிடைக்காததும் வீட்டில் இருக்கிறவங்களும் சத்தம் போடுவோம், இங்கதான் வச்ச இடத்துல இருக்காது. நம்ம வலது பக்கம் நினைச்சு திரும்பி இருந்தது நமக்கு தெரியாது. அது என்ன அடி, உரி அடின்னு ஒரு கேம் உண்டு. அந்த கேம்ல கவனிச்சிங்கன்னா கண்ணை கட்டுறதுக்கு முன்னாடி பார்ப்பாங்க, ஓகே இப்படி நேரா போய் லெஃப்ட்ல போய் ஒரு 4வது ஸ்டெப் எடுத்து வச்சா அடிச்சிடலாம். என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணை கட்டி அப்படியே விட மாட்டாங்க, அப்படியே சுத்துவாங்க பாருங்க. சுத்திட்டு விட்டோம்னா நம்மால் மைண்ட்ல என்ன இருக்கும், நேரா போய் லெஃப்ட்ல போய் 4 ஸ்டெப் எடுத்து வச்சு 2 பேருக்கு மண்டைய உடைச்சு இப்படிதான் நடக்குது. இன்னைக்கு இதுதான் பிசாசு பண்ணிட்டு இருக்கிறான். பாவம் என்கிற அந்த துணியினால அப்படி கண்ணை கட்டி அந்தகாரப்படுத்தி அலைய பண்ணி கொண்டிருக்கிறான். இப்படி அலைந்து கொண்டிருக்கிறவர்களை நேர்வழியாய், அதுதான் கால்களை அந்த வழியிலே நடத்தவும் உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவங்க நாம. ஹல்லேலூயா. திசை தெரியாமல் அலைய பண்ணும். 14 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நம்பிக்கை இருக்குல்ல, அவன் கூடாரத்தில் இருந்து வேரோடு பிடுங்கப்படும். எல்லா நம்பிக்கையும் போயிடும். அந்தகாரம் நம்பிக்கையை இழந்து போக பண்ணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரத்திலே பவுல் இப்படி சொல்லுகிறார். அதனுடைய 20வது வசனத்தை வாசியுங்கள். அநேக நாளாயாவது சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும். ரொம்ப நாளா சூரியன் நட்சத்திரம் ஒண்ணுமே இல்லாததுனால இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை எப்படி அற்று போயிட்டான்? இந்த நம்பிக்கை முழுமை அற்று போகுது பாருங்க. இதுதான் வேற அறுப்புண்டு. இந்த நம்பிக்கையின் வேறு ஒருத்தங்களுக்குள்ள இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒருத்தங்களுக்குள்ள இந்த நம்பிக்கை அந்த ஒரு நம்பிக்கையின் உறுதி நிலைமை இல்லாம இருக்கும். ஆனால் சிலருக்குள்ள வேறு இருக்கும். ஆனால் இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, வேறே இருக்காது. வேறு இல்லாததுக்கும் வேறு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, நம்பிக்கையே இல்லாமல் இருப்பாங்க, ஆனால் இந்த நம்பிக்கையின் வேறு இருக்கும் பாருங்க. வந்து சர்ச்சில் உட்காந்து இருக்கும்போது அந்த வேற டச் பண்ற மாதிரி சில வார்த்தைகள் வரும்போது உடனே எழும்பி நிமிர்ந்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதன் அர்த்தம் என்னன்னா, அந்த வேறு இருக்குன்னு அர்த்தம். ஆனா எவ்வளவுதான் தீர்க்க தரிசனமாவே சொன்னாலும், தூதனே வந்து சொன்னாலும் அவன் நம்பவே முடியல. எவ்வளவு சொன்னாலும் எந்த நிலையில வந்தவனோ அதே நிலையில் தான். என் வாழ்க்கை போச்சுன்னு வரும்போது கர்த்தர் சொல்றார், ஆமே நான் உன்னை இப்படி செய்வேன் அப்படி செய்வேன். எவ்வளவு பேசினாலும் இல்ல, போனதுதான். அந்த மைண்ட் செட்டை விட்டு நம்ம கொஞ்சம் கூட அடுத்த நிலைக்கு நம்மளால போக முடியலன்னா எங்க என்ன பிரச்சனையா இருக்கு தெரியுமா? வேறு அறுப்புண்டு போச்சு. சில மரத்தை நீங்க மேல வெட்டினாலும் தண்ணீரின் வாசனையினால வேறு என்ன பண்ணும் தெரியுமா? திரும்ப எடுக்கும். ஆனா அதே மரம் நின்ன இடத்துல அந்த மரத்தை நீங்க வேரோடு புடுங்கி எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க தண்ணீரை ஊற்றினா அந்த இடத்துல இருந்து ஒண்ணுமே வராது. அந்தகாரம் என்ன செய்கிறது? ஒரு மனுஷனுடைய நம்பிக்கையை அவன் கூடாரத்தில் இருந்து வேரோடு பிடுங்கி எறிகிறது. 15வது வசனம், அந்தகாரம் என்ன பண்ணுகிறது? ஒரு மனிதனை ஒன்றுமே இல்லாமல் ஆக்குகிறது. யோபு 18:15 ஒரு மனிதனை ஒன்றுமே இல்லாமல் ஆக்குகிறது. அவனுக்கு ஒன்றும் இல்லாமற் போனதினால் உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்தது. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கை தர நாம் யாரா இருந்தோம்? எபேசியர் 2:11 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனற்றவர்களாய். நம்பிக்கை 12வது வசனம். ஆமென். அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும்
இஸ்ரவேலருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்த உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும். அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்பிக்கை இல்லாதவர். காரணம் நாம் அந்த அரங்கத்தில் இருந்தவர்கள். இன்னைக்கு நம்புறோம், இன்னைக்கு நம்ம சார்ந்து இருக்கிறோம். அதற்கு காரணம் என்னவென்றால், காரணம் ஒன்றுதான், உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. இன்னைக்கு நாளைய குறித்து, நாளைக்கு 1000 தேவைகள் இருக்கிறது, ஆனா நாளைய குறித்த கவலை இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் சந்தித்திருக்கிறது. இன்னைக்கு நிச்சயம் இருக்கிறது. இந்த பாதையை தாண்ட முடியும், இந்த மதிலை தாண்ட முடியும், இந்த சேனைக்குள் பாய முடியும், இந்த பிரச்சனை ஏமாத்திரம் இதெல்லாம் கர்த்தர் கடக்க பண்ணுவார், இதெல்லாம் கர்த்தர் தாண்ட பண்ணுவார். இன்னைக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏன்? உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் சந்தித்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கீழே இருக்கிற அவன் வேர்கள் அழிந்து போகும். கீழே இருக்கிற அவன் வேர்கள் அழிந்து போகிறதுனால மேலே இருக்கிற அவன் கிளைகள் பட்டு போகும். ஒரு குடும்ப தலைவர் கொலாப்ஸ் ஆயிட்டாங்கன்னா அந்த குடும்பமே அவள் தளர்ந்துரும், தெரியுமா? கீழே இருக்கிற அவன் வேர்கள் பாருங்க. முதல்ல நம்பிக்கையின் வேர் பிடுங்கப்படுது. ஒரு மனுஷன் எப்போ அழிகிற நிலையை நோக்கி நகருவான் தெரியுமா? அவனுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை முற்றிலுமா எட்டு போகும்போது. சாத்தான் பேதுருவை சோதிக்கும்படி கேட்கும்போது இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக. அப்போ விசுவாசம் ஒளிஞ்சிட்டுன்னா பேதுரு என்ன டெசிஷன் எடுத்திருப்பாரு சொல்லுங்க பார்க்கலாம். அதே இரவுல வேறொரு சீஷன் ஒரு தீர்மானத்தை எடுத்து செய்கிறான். கரெக்ட். ஒருத்தனுக்குள்ள நம்பிக்கை முற்றிலும் அட்டு போச்சு. இனி அவ்வளவுதான், இனி நமக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிற, இனி வாழ்க்கை இல்லைன்னதும் அவன் என்ன பண்றான்? யூதாசு அவன் நான்கு கொண்டு செத்தான். அதே நிலையில் தான் யாரும் இருக்கிறார் தெரியுமா? பேதுரும் இருக்கிறார். ஆனால் அந்த வேறு பட்டு போக விடாதபடிக்கு வேதம் சொல்லுகிறது, இயேசு பேதுருவை திரும்பி பார்த்தார் இருக்கு. உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் எத்தனை இடத்துல ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிற சில உள்ளங்கள் உண்டு. வாழ்க்கையை முடிச்சிடலாம், எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, தற்கொலை பண்ணலாம் என்று மரணத்துக்கு உங்களுக்கு ஒரு அடி தூரம் இருக்கும் போது அந்த அருணோதயம் உங்களை சந்தித்ததுனால யூதாசை போல தீர்மானம் எடுக்க விடாமல் பேதுருவை போல திருப்பி கொண்டு வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் ஜீசஸ். எத்தனை ஒரே ட்ராக்ல பயணித்தவங்க தான் அந்த சீஷர்கள். ஹalleluya, ஹalleluya. அதுவும் பேதுருவை எப்படி வச்சிருக்கிறார் அப்படிதான் யூதாசையும் வச்சிருக்கிறார். அந்த நம்பிக்கையின் வேறு கம்ப்ளீட் அவுட் ஆச்சு. எப்படி எல்லாரையும் ஆண்டவர் ஆமென். அதாவது தாம் இவ்வுலகத்தில் யோவான் சொல்றாரு ஆண்டவர் ரொம்ப நேசித்தது யாருன்னு சொல்றாரு? யோவான் சொல்றாரு. ஆண்டவர் சொன்னாரா நான் யோவானை தான் ரொம்ப நேசித்தேன்னு? இல்ல. ஒருவேளை அந்த சுவிசேஷம் என்ன எழுத விட்டிருந்தா நானும் என்னதான் சொல்லுவேன்? என்ன கேட்டா நான் சொல்லுவேன், ஆண்டவர் ரொம்ப நேசித்தது யோவான்லாம் கிடையாது, என்னதான். பைபிள் என்ன சொல்லுது? யோவான் 13:1 என்ன சொல்லுகிறது? யோவான் மேல் அவர் முடிவு பரியந்த அன்பு வைத்தார்னா இருக்கு, தம்முடையவர்களிடத்தில். அப்ப அவருடையவர்கள் என்று சொல்லப்பட்ட எல்லார் மேல அவர் என்னதான் வச்சிருக்கிறார்? அன்புதான் வச்சிருக்கிறார். ஆமென். ஆனா அந்த அன்பை அப்படியே உள்வாங்கினது யார் தெரியுமா? யோவான். இதான் விஷயம். ஆமென். நீங்க அந்த வெளியே நல்ல வெயில் அடிக்கும் போது வெளியே அந்த இரும்பு துண்டு கிடக்கும். சில அதாவது இப்போ நம்ம இந்த ஷீட்லாம் போட்டிருக்கோம்ல, இதுலலாம் ரொம்ப சூடு என்ன செய்யாது, ஒட்டாது. இப்போ இதில் ஒரு ஷீட்டும் இருக்குது, நல்ல ஒரு மெட்டலும் இருக்குது வைங்களேன். வெயில் ரெண்டு இதுக்கு மேலேயும் படுது. இப்போ ரெண்டுலேயும் தொட்டு பார்த்தா எதில் சூடு ஜாஸ்தியாக இருக்கும்? இரும்புல கை வைக்க முடியுமா? முடியாது. அப்போ நம்ம சொல்ல முடியுமா வெயில் எதில் தான் ரொம்ப பட்டிருக்கு? இரும்புல தான் பட்டிருக்கு, இதில் படலை, அப்படி சொல்ல முடியுமா? இல்லை. வெயில் என்ன படுது? ரெண்டு மேலேயும் படுது. ஆனா ஒண்ணு என்ன பண்ணுது தெரியுமா? அது அப்படியே உள்வாங்குது. இதுதான் மேட்டர். அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஆனா அந்த நேசத்தை ஒருத்தன் உள்வாங்கினானா அவன் மார்பில சாய்ந்திருப்பான். நேசத்தை உள்வாங்காதவன் எழுப்பி போவான். இவ்வளவுதான். அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். அதுலயும் அந்த யோவான் கேட்கிறார், ஆண்டவரே
அதாவது அதை இப்போ டாபிக் மாறுது, இருந்தாலும் டச் பண்ணிட்டேன், தொட்டதுனால. அவன் எல்லாரும் கேட்குறாங்க, யார் யார் யாருன்னு கேட்குறாங்க. இப்போ பேதுரு எல்லாத்துலேயும் முந்திரி கொட்டை மாதிரி முந்தி நிற்கிறது யார் தெரியுமா? பேதுரு. இப்போ பேதுருக்கு கேட்டிருக்கலாம், ஆண்டவரே அது யார் ஆண்டவரே? பேதுரு கேட்கல. ஏன் கேட்கலன்னா, ஒருவேளை நீ தான் சொல்லிட்டாருன்னா. அதனால கூட்டத்தோட கேட்டுட்டு ஆமென். அப்போ யோவான்ட்ட கண்ணு காட்டுறார். ஏன்னா பேதுருவுக்கு தெரியுது, இங்க இருக்கிற யார் காட்டி கொடுத்தாலும் இவன் காட்டி கொடுக்க மாட்டான். அதனால யோவானே நீ கேளு. யோவான் சும்மா இருப்பா, ஒருவேளை நீ தான்டான்னு சொல்லிட்டு தலையே கொட்டிட்டாருன்னா. அதனால இல்ல, எனக்கு யோவானுக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் யார் ஆண்டவர்? ஆமென். இந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஆள், ஒரு எக்ஸாம்பிள், இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆள் ஆமாம் என் ஃபோனை எடுத்துட்டாங்க அப்படி சொல்லும்போது, எடுத்த ஆள் இருப்பாங்கன்னு வைங்களேன், விசாரிக்க கூடாது. எடுக்காத ஆள் இருந்தா யாரு கூலா கேட்பாங்க. அவன் யாருக்குமே யார் ஆண்டவரே, ஏன்னா அவன் நேசத்தை உள்வாங்கினவன். அப்போ இந்த துன்மார்க்க செயல் என்ன செய்கிறது தெரியுமா? அதை உள்வாங்க விட மாட்டேங்குது. இனி யூதாசுக்கு சொல்ல முடியுமா? அவருக்கு யோவானதான் ரொம்ப பிடிக்கும், என்ன பிடிக்காது? அந்த யூத முறைமையின்படி இன்னொரு ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த அப்ப துணிக்கையை தொய்த்து யார் கையில கொடுக்கிறனோ, ஒரு விஷயம் தெரியுமா? அந்த யூத கலாச்சாரத்தின்படி அப்ப துணிக்கையை எப்படி எடுத்து அந்த இதுல முக்கி கொடுக்குறாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் யார் கையில கொடுப்பாங்க தெரியுமா? யார் ரொம்ப க்ளோஸோ அவங்க கையில தான் கொடுப்பாங்க. யார அவருக்கு ரொம்ப க்ளோஸோ அவங்க கையில கொடுப்பாங்களா? கர்த்தர் யார் கையில கொடுத்தாரு தெரியுமா? யூதாஸ் கையில கொடுத்தா. அதனாலதான் யூதாஸ் மேல யாருக்குமே டவுட் வரல. அப்ப துணிக்கு எல்லாருக்கும் கொடுப்பாங்க, ஆனா ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுப்பாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் யார் அவருக்கு ரொம்ப க்ளோஸோ. சீஷர்களில் இயேசுவின் இடத்துல நெருங்கினது ஒருவன், ஆனா இயேசுவின் சைடுல இருந்து அவர் எல்லார்கிட்டையும் நெருங்கினார். எல்லார்கிட்டையும். ஆமென். ஆனால் அவன் இருளுக்குள்ள போயிட்டான். நம்பிக்கை வேரோடு பிடுங்கப்பட்டது. அவ்வளவுதான். அதே போல ஒரு முடிவுல தான் பேதுருவின் வாழ்க்கையை போயிருந்திருக்கும். இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தாண்டி இருந்தா அங்க என்ன நடந்திருக்கு தெரியுமா? இயேசுவுக்கு கண்ணை கட்டுறாங்க, இயேசுவின் முகத்தை மூடுறாங்க. ஆனா அதற்கு முன்னதாகவே, இருள் என்னை மூடிக்கொள்வதற்கு முன்னதாகவே உன்னதத்திலிருந்து தோன்றி அருணோதயமா ஜீசஸ். இந்த காலை வேளையில எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், அந்த அருணோதயம் மட்டும் என்னை சந்திக்கலனா என் வாழ்க்கையை நானே முடித்திருந்திருப்பேன். ஆனால் அந்த அருணோதயம் என்னை சந்தித்து, இந்த தீபம் மங்கின போதும் அணையாதபடி, இந்த நாணல் முறிந்த போதும் முறிக்காதபடி காத்த கிருபைகளுக்காக கொஞ்சம் தேவனை ஸ்தோத்திரியுங்கள், தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. ஒரு பாட்டு உண்டுல தெரியுமா? நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் மண்ணுக்குள்ள போயிருப்பேன் மறந்து. சரி போதும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆக்சுவலா மறந்தே போயிருப்பா. கரெக்ட், பாட்டு மறந்துட்டு பிள்ளை பாடிட்டான். ஆமென். இதான் லைஃப். ஆண்டவர் மட்டும் இல்லைன்னா. ஹல்லேலூயா. ஆமென். ஏதோ இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறேன், நான் செய்திக்குள்ளே போகல. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் அந்த வேர்ல கை வைக்க விடல ஆண்டவர். எங்க வேணாலும் கை வச்சுக்கோ யோபு மேல, ஆனா அந்த வேர்ல கை வைக்க விடல. அதனாலதான் எல்லாம் இழந்த போதும் சொல்லுகிறான், எனக்கு குறித்திருக்கிறதை. எத்தனை பேர் இந்த காலை வேளையில அந்த நம்பிக்கை என்னும் வேற சுமக்கிற சகோதரா சகோதரி, அந்த வேற பிடுங்காதபடிக்கு, அது பிடுங்கப்படாதபடிக்கு உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் 18வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வெளிச்சத்திலிருந்து இருளில் துரத்தி விடப்பட்டு, அடுத்த வார்த்தை, பூலோகத்திலிருந்து தள்ளுண்டு போவான். இருளில் துரத்தி விடப்பட்டு.
அவனுடைய முடிவு பாதாளம். இந்த நிலையில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு வெளிச்சம் தரவும், அவனை அந்த வெளிச்சத்திலே நடத்தி நித்திய ஜீவனை அவனுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கவும் தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். அவர் பிறந்த போது அது ராக்காலமா இருந்தது. ஆனால் அவருடைய பிறப்பின் செய்தி அவர் பிறந்த போது அறிவிக்க தூதர்கள் இறங்கினார்கள் அல்லவா, அப்பொழுது மெய்ப்பர்களை சுற்றிலும் மகிமை பிரகாசித்தது, வெளிச்சம் உதித்தது. ஆமென். இந்த காலை வேளையில இந்த நற்செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நீங்க எந்த அந்தகாரத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வாழ்வாதாரம் தரதுக்கு மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை தருவதற்கும் உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். இதுதான் யோபு 29 அதனுடைய 3வது வசனத்தில் யோபு சொல்லுகிறார், அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அடுத்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். ஹல்லேலூயா. அதுதான் மீகா சொல்லுகிறார் 7வது அதிகாரத்தில், என் சத்துருவே எனக்கு விரோதமா என்ன படாத, சந்தோஷப்படாது. நான் இருளில் இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா, என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். நான் அவருக்கு காத்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சத்தில், அது அந்தகாரத்தில் இருக்கிறவர்களிலே யார் யார் இயேசுவுக்கு காத்திருக்கிறார்கள், ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு சுகம் வேணும், எனக்கு ஒரு வாழ்வாதாரம் வேணும், என்னுடைய வேறு பட்டு போயிடக்கூடாது, என் வேறு பட்டு போயிட்டுனா என் கிளைகள் எல்லாம் வாடி போயிடும் ஆண்டவரே, நான் தளர்ந்துட்டேன்னா என் குடும்பம் தளர்ந்துடுமே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நீதிமானுடைய வேர் என்ன செய்யுமா தெரியுமா, அவன் துளிர்க்குமா, அது பட்டு போகாது. காரணம் நீதிபரர் அவனோடு இருக்கிறதுனால. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் ஏசாயா சொல்லுகிறார், நான் கர்த்தருக்காய் காத்திருப்பேன். ஏன் காத்திருப்பேன், என்னை நீதிமான் ஆக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இருள் ஒரு சூரியனை பிடித்து வைக்க முடியாது. இருள் சூரியனை பிடித்து வைக்க முடியாது. சூரியன் உதிக்கும் போது இருள் எல்லாம் அப்படி கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ள அப்படி காணாம போயிடும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சூரியன் அப்படி உதிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த சூரியன் உதிக்கும். அதை பார்க்கறதுக்குனே பீச் பக்கம் போகும் இல்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எழும்போது அப்படியே மாறிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா இருளெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது. அந்த 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 காந்திக்கு முன்பாக, அந்த அந்த ஒளிக்கு முன்பாக நிற்கவே முடியாது. இந்த அருணோதயம் எங்கிருந்து தோன்றினது தெரியுமா, உன்னதத்திலிருந்து. இந்த சூரியன் மறையாது, இது நீதியின் சூரியன். அங்கே ராக்காலமே கிடையாது. ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க, என் வேரை பட்டு போக பண்ண அல்ல, என் வேரை துளிர பண்ணுவதற்காக உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் யோவான் சுவிசேஷம் 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்திலே எந்த மனுஷனையும், ஆமென், இந்த வார்த்தை தாங்க, இதுதாங்க ஹோப், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும். ஒருத்தங்க லைஃப்ல ஜீசஸ் ஜீசஸ்னாலே லைட், ஜீசஸே லைட் தான். நானே உலகத்தின் ஒளியாயிருக்கிறேன். அவரிடத்தில் அவரால காண்பிக்கப்படுகிற வெளிச்சம். ஆமென். அதுதான் சங்கீதம் 36:9 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். என்ன உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறது அப்படின்னா, நிறைய காரியம் நமக்கு பார்க்கிறதுக்கு என்ன தேவை தெரியுமா, லைட் தேவை. ஆமென். லைட் சொல்லி நம்ம லைட்டையே பார்த்துட்டு இருக்க மாட்டோம், லைட்டை வச்சு பார்க்க வேண்டியதை பார்ப்போம். அதுதான் வசனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 119 130 உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதையை உணர்வுள்ளவர்களாக மாற்றுமா. ஓகே, அப்ப உம்முடைய ஜீசஸ் ஒருத்தங்க லைஃப்ல வரும்போது தான் அவங்க பார்வை மாறுகிறது. அந்த உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்தது எதுக்கு அப்படின்னா, நம்முடைய பார்வையை மாற்ற, நம்முடைய பாதையை மாற்ற.
பார்வை மாறும் பாருங்க. தமஸ்குக்கு போகிற வழியிலே கர்த்தர் ஒருவனை சந்திக்கிறார். அவன் பெயர் என்ன தெரியுமா? பவுல் எனப்பட்ட சவுல். அவனுடைய பார்வையே மாறுது. அவன் கண்களில் இருக்கிற ஒரு செதில்கள் போல ஒன்று மூடுது. அதுவரை பார்த்த பார்வை அல்ல, அதன் பிறகு அவன் பார்த்த பார்வை. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். இந்த நாளிலே ஆமென் பேசும்படி இப்பதான் நான் செய்திக்குள்ளே என்றாகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். அவர் அருளின வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போனேன். ஓகே, இதுல டிராவல் பண்ணா இதை தாண்டிடலாம். லைட் இருக்கு. கலங்கரை தீபத்தை, கலங்கரை விளக்கை கடல்ல இருக்கிறவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா? கரை எங்க இருக்குன்னு தெரியும். அதே போலதான் தேவன் அருளுகிற அந்த வெளிச்சத்துல வெளிச்சம் காண்கிறது. காண வேண்டியதை காணணும். பேதுருவின் வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக கடந்து வர பேதுரு கண்ட 3 அனுபவங்களை இந்த காலை வேளையிலே சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். பேதுரு கண்ட வெளிச்சம் நம் அனைவருமே காண வேண்டிய வெளிச்சம். இந்த கிறிஸ்மஸ் செய்தினால வேற எதுக்கும் போக கூடாது. இல்லைன்னா மக்கள் என்னடா கிறிஸ்மஸுக்கு வந்திருக்கிறோம், அதனால ஆண்டவர் நீங்க தான் வேர்டு தரணும். கிறிஸ்மஸ் செய்தி எடுக்கிறது மேட்டர் இல்லை, வேர்டு வேணும். கிட்டத்தட்ட ஒரு வாரமா போராடி 2 நாளைக்கு முன்னாடி தான் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தாங்க. அதுவரை எடுத்து வைத்த செய்தியெல்லாம் நமக்கு வேர்டு வரலன்னா உடனே ஆல்டர்னேட்டிவாக ஒரு 4 செய்தியை உள்ளே கொண்டு அப்படி மேக்கப் பண்ணி வைக்கிறது. ஆனால் இதுவரை கர்த்தர் அப்படி விடலை, இனியும் விட மாட்டார். கர்த்தருடைய ஆவியானவர் கடந்த நாளிலே அடியானோடு பர்சனலாக பேசின ஒரு 3 காரியங்கள் ரொம்ப தெரிந்ததாக இருக்கலாம். ஆனால் இன்று காலையிலே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தைகளை நம்மோடு கூட பேச விரும்புகிறார். லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். கனசரேத்து கடற்கரை அருகே இயேசு கிறிஸ்து வருகிறார். இந்த சம்பவம் நமக்கு தெரிந்ததுனால அதை டீட்டெயிலாக போக விரும்பவில்லை, இந்த வார்த்தைக்குள்ளே செல்ல விரும்புகிறேன். இயேசு வந்தபோது பேதுருவின் படகை பார்க்கிறார். பேதுருவின் படகுல ஏறி அமருகிறார். அமர்ந்து என்ன பண்ணுகிறார் என்றால் வார்த்தைகளை கொடுக்கிறார். அதுவரை பேதுருக்கு எந்த பாதிப்புமே இல்லை. போட்ல இடம் கேட்கிறார், கொடுக்கிறான். அவர் என்ன பண்றாரு? வார்த்தைகளை கொடுக்கிறார். பேதுரு என்ன பண்ணிட்டு இருந்தான்னு பைபிள்ல இருக்கு தெரியுமா? வலையை அலசி கொண்டே இருக்கிறான். நீங்க பேசிட்டு இருங்க, நான் கொஞ்சம் வலையை அலசிட்டு இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்ல, நீ கொஞ்சம் போட்ட உள்ள தள்ளு. அவர் சொல்றதை செஞ்சுட்டே இருக்கிறான். இன்னும் ஆழத்து கொண்டு போயாச்சு. வலையை போடுன்னு சொல்லும் போது பேதுரு சொல்றாரு, அப்பொழுதும் சொல்லவில்லை தான் பாவி என்று. ஆமென். ஆண்டவரே, ஐயரே அப்படிங்கிறான். பேதுரு இன்னும் அவரை எப்படி பார்க்கல அப்படின்னா, அவரை ஆண்டவராக பார்க்கவில்லை. காரணம், இதுவரை நடந்ததெல்லாம் அவன் வாழ்க்கையிலே சாதாரணமான செயல்களே. போட்ல கேட்டாரு, நான் இடம் கொடுத்தேன், உக்காந்தாரு. இது சாதாரணமான செயல் அல்ல, அவர் பார்வையில் படுவது. ஆனால் அவர் யாருன்னு தெரியாதவனுக்கு இது சாதாரணமான செயல் தான். எம்மாவூர் சீஷர்களுக்கு கூட வந்தது இயேசுன்னு தெரிகிறது வரைக்கும், அவங்கள பொறுத்த வரைக்கும் கூட வந்தது யாரு? ஒரு வழிபோக்கர், அவ்வளவுதான். ஒரு சாதாரணமான செயல் தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் சாதாரணமா தோணுதில்லை. ஏன் தெரியுமா? நமக்கு சரியா தெரியாததுனால. சாதாரணம், அவர் வந்தாலே அது அசாதாரணம். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய நாமம் அதிசயம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க செய்யறது ஒண்ணுமே சாதாரணமானது கிடையாதப்பா. சாதாரணமானது இன்னைக்கு அப்படி. அதனாலதான் நிறைய பேருக்கு ஆண்டவர் இப்படி பேசுறாருன்னா சாதாரணமானதான். அங்க போங்க, இன்னைக்கு சர்ச்சில் இப்படி வார்த்தை, அங்க எப்போ போனாலும் இப்படிதான், சாதாரணமானதான். இது சாதாரணம் கிடையாது. ஆமென். சாதாரணமா உங்களுக்கு தோணலாம், ஆனா இதுக்கப்புறம் அசாதாரணமான ஒரு காரியத்தை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் தேவ சமூகத்தில் எப்பொழுதுமே எதிர்பார்ப்போடு இருக்கணும். அதுதான் எனக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு இடத்துக்கு புதுசா போறவங்களை பாருங்க, ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பாங்க. அந்த இடத்துக்கு 2-3 வாட்டி போனவங்கள பாருங்க, அடுத்து இதான் நடக்க போகுது அப்படிமாங்க. ஆமென். இன்னைக்கு இந்த நியூ பிலீவர்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசத்தை பார்க்க முடியும். அப்படி விடக்கூடாது. நம்மளை எப்ப பார்த்தாலுமே சொல்லணும், நீங்க என்ன புதுசா, ஏன் தூங்க மாட்டேங்கிறீங்க அப்படி சொல்லணும் நம்மளை பார்த்து. ஆமென். பாத்தீங்களா? ஹல்லேலூயா. நீங்க புதுசா, ஏன் தூங்க மாட்டேங்கிறீங்க
இப்போ நமக்கு நேக்கு தெரியும் கேமரா இங்கே வராது. ஆமாம், ஒருவேளை கேமரா இந்த சர்ச்சில் கேமரா பின்னாடி வராது, அதனால நேர ஆமாம் கொஞ்சம் பேர் எழுப்பிட்டீங்க. எப்படின்னெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு இதுவரை பேதுருவுக்கு நடந்ததெல்லாம் சாதாரணமானது. ஏன்னா அவன் இன்னும் அவரை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்கவில்லை. இயேசு சொல்லுங்க, வலையை போட்டாச்சு, வலை நிறைய மீன்கள் படகு நிரம்பும் போது அவன் வேதம் சொல்லுகிறது பேதுரு அதை கண்டு. அப்ப அவன் ஒன்றை புரிந்து கொண்டான், என் படகுல இருக்கிறார்ல அவர் என்ன மாதிரி ஒருத்தர் கிடையாது, என்ன போல வந்திருக்கிறார், ஆனா என்ன மாதிரி ஒருத்தர் இல்லை. இந்த பேதுரு சொல்றாரு, நீங்க போங்க ஆண்டவரே. இந்த பேதுருவுக்குள்ள இருக்கிற ஒரு நன்மையை பாத்தீங்களா? நீங்க இதுதான் கடைசி வரை சொல்லிட்டே இருப்பார். இதுதான் கடைசி வரை சொல்ற, இது உமக்கு சம்பவிக்க கூடாது. ஹல்லேலூயா. இதுதான் கடைசி வரை சொல்லிட்டே இருப்பார். ஆண்டவரே ஆண்டவரே நாம் பாவி. அந்த வெளிச்சத்தில் பேதுரு கண்ட வெளிச்சம் என்ன தெரியுமா? ஒன்று, தான் ஒரு பாவி என்று கண்டான். ஆமென். அந்த ஒளி நம்மேல் உதிக்கணும்னா நாம நம்மளை பார்க்கணும். ஆமென். அந்த அருணோதயம், அந்த வெளிச்சம் வந்ததும் பாருங்க, இங்க லைட் எரியும் போது எல்லாரையும் ஒருவரை பார்க்கிறோமே, நம்மை பார்த்திருக்கிறோம். எனக்கு எல்லாருமே கண்ணாடியில பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஏன்னா எனக்கு என்ன டே? டே, கிறிஸ்மஸ். இன்னைக்கு கிறிஸ்மஸ் டே. அப்படியே எடுத்து குளிக்காதவங்களாம் குளிச்சு எப்படியோ வந்துட்டோம். ஆனா நம்ம சரியா நம்மளை பார்த்தோமா? பேதுரு இதுவரை அவனுக்கு தோணல. ஆனா இப்போ ஒரு அசாதாரணமான காரியம் நடக்கும் போது அவன் என்ன ஃபீல் பண்றானா, என் போட்ல இருக்கிறவர் என்ன மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணி இருக்கிறார், என்ன மாதிரி தான் பேசுறார், ஆனா அவர் என்ன மாதிரி கிடையாது. ஓ, அவருக்கு முன்பாக நிற்கிறதற்கு நான் பாத்திரவானே அல்ல, அவருக்கு முன்பாக நிற்பதற்கு glory. இந்த வெளிச்சம் ஏசாயாவுக்கு இருந்துச்சு. ஆனா ஏசாயா கண்டதை விட அதிகமாய் கண்டவன் பேதுரு என்று சொல்லுவேன். ஏன்னா ஏசாயா கண்டது இயேசுவை எப்படி பார்க்கிறார்னா, உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டான். அப்படி கண்டபோது அவன் சொல்றான், ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். ஆமென். அப்படி ஒரு வெளிச்சம் கிடைத்து ஒருவன் சொல்லுகிறது என்பது ஓகேன்னு சொல்லலாம். ஆனா இப்ப அவன மாதிரி பேதுருவை போலவே ட்ரெஸ் பண்ணிட்டு பேதுரு பேசுற மொழியிலேயே பேசிட்டு பேதுரு கூட வந்து உட்கார்ந்து இருந்ததோ பேதுரு பார்க்கிற, ஆண்டவரே நான் பாத்திரவான் அல்ல, நான் பாவி ஆண்டவரே. இன்னைக்கு இந்த கிருபையை இன்னைக்கு நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. அவர் நம்மை போல வந்ததும், நம்ம ரேஞ்சுக்கு இறங்கி வந்ததும், நாம் அவரும் ஒண்ணுங்கிற ஒரு பார்வை இருக்கு தெரியுமா? இல்ல அவர் எவ்வளவுதான் தம்மை தாழ்த்தினாலும், அப்பா உங்க சமூகத்தில் நிற்பதற்கு நான் எவ்விதத்திலும் பாத்திரவானே அல்ல. இந்த உணர்வு எனக்கு, இந்த வெளிச்சம் தான் நிறைய பேருக்கு மறந்து போயிட்டு. அவன் யோவான் யாருங்க? மார்பில் சாய்ந்தவன் அல்லவா? ஆனா பத்ம தீவுல அவரை கண்டதும் எப்படி விழுந்தான் தெரியுமா? செத்தவனை போல விழுந்துட்டான். இன்னைக்கு நம்ம பல நேரத்துல தேவ சமூகத்துல இருக்கிறத எந்த மைண்ட் செட்ல இருக்கிறோம் தெரியுமா? ஏதோ நாமும் அவரும் இல்ல. நான் எல்லாமே சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறேன்ப்பா. நீங்க தர கிருபை, நீங்க தர வசனம், நீங்க தர வாழ்வு, நீங்க நடத்துற பாதை, நான் இல்ல ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த வெளிச்சம் எப்பொழுது பேதுருவுக்கு வந்ததோ அவன் மேல வாக்குத்தத்தம் வருகிறது, உன்னை நான் மனுஷரை பிடிக்கிறவனாக. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் வந்து அவனை பாவின்னு சொன்னாரா? இல்ல. ஆனா அவனுக்கு அந்த லைட், அந்த வெளிச்சம், அவன் தேவ பிரசன்னத்துல இதே வெளிச்சம் தான் பாருங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு 3 நாள் கழித்து உயிர் தெழுகிறார். சீஷர்கள்லாம் எங்க போறாங்க அப்படின்னா மறுபடியும் மீன் பிடிக்க போறாங்க. போகும்போது இயேசு கரையில வந்து நிற்கிறார். யோவான் 21:7 எடுக்க வேண்டாம், டைம் இல்லாததுனால. கரையில வந்து நிற்கிறாரு. ஆமென்.
பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டான்னு சொல்லும் போது ஒன்றும் இல்லை. உடனே இயேசு சொல்ல வலையை வலது பக்கம் போடுங்க அப்படின்னு சொல்றார். வலையை போடுறாங்க, வலை நிறைய மீன்கள். உடனே யோவான் சொல்றாரு, அது யாரு தெரியுமா? கர்த்தர் அப்படிங்கிறான். கர்த்தருங்கிற வெளிச்சம் வந்ததுதான் பேதுரு தன்னை பார்க்கிறான். என்ன பார்க்கிறான்? தான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தபடியால். அந்த போட்ல பேதுரு மட்டுமா இருந்தாரு? எல்லாரும் இருந்தாங்க. தான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தபடியால் தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு, வஸ்திரம் இல்லாம இருந்தாருன்னா மொத்தத்துல கழட்டி போட்டுட்டு இருந்தாருன்னு இல்ல, ஷர்ட்டை கழட்டி போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறார். அதாவது என்னன்னா, தான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பது கூட தெரியாமல் இருக்கிறான். ஆனா ஏசு அந்த வெளிச்சத்துல வெளிச்சம் கண்ட பாருங்க, ஐயோ நான் இப்படியா இருக்கிறேன், அப்படியே கடல்ல குதிக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில இந்த வெளிச்சம் அடிப்பட்ட ஒரு வேதனையான நிலை. பரலோகத்தின் திறவுகோல் கையில உள்ளவன் தான். சீஷர்கள்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல ஃபர்ஸ்ட். பைபிள் படிச்சு முடிக்க சொன்னா ஃபர்ஸ்ட், எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட். ரட்சிக்கப்பட்டதுல ஃபர்ஸ்ட், எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட். ஆனா யோவான் சொல்றார், பேதுரு அவர் கர்த்தர், இட் இஸ் தி லார்ட். இது கர்த்தர். என்னது அப்படி கர்த்தர்? அந்த வெளிச்சம் வந்ததுன்னா ஐயோ நான் எப்படி இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வெளிச்சத்துல தான் யார் என்பதை பார்க்கிறார். சகைவே சீக்கிரமா இறங்கி வா, இன்னைக்கு நான் வீட்டுல வந்து தங்கணும். இயேசுவை பார்க்க போனா பாருங்க, இயேசுவை பார்த்தவன் இயேசுவை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வெளிச்சத்துல தான் யார் என்பதை பார்க்கிறான். அதுவரை அவனுக்கு என்ன உணர்வு வரல தெரியுமா? நான் வாங்குறதெல்லாம் எப்படி வாங்குறேன்? அநியாயமா வாங்குறேன். நான் சம்பாதித்ததெல்லாம் அநியாயமா சம்பாதிக்கிறேன். இந்த உணர்வு கொஞ்சம் கூட இல்லாதவன். ஆனா ஏன் இல்லை அப்படின்னா, அவன் வாழ்க்கையில என்ன இல்லை தெரியுமா? வெளிச்சம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில சில துன்மார்க்க செயல்களை துணிகரமா செய்கிறோம். என்ன சொன்னாலும் உணர்த்தப்படலை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எது நஷ்டமாயிட்டு? இந்த வெளிச்சம் நஷ்டமாயிட்டு. இந்த காலை வேளையில எனக்கு கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த வெளிச்சத்துல நாம் வெளிச்சம் காண பழக வேண்டும். நாம் யார் என்பதை, அவன் எப்படி பேதுருவை மனுஷரை பிடிக்கிறவராய் மாற்றுவேன் என்றாரோ அதுதான் அங்க ஏசாயாவுக்கும் செய்கிறார். ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன் சொன்னதும் ஆமே ஆமே, அவன் தொடப்பட்டு அவன் சுத்திகரிக்கப்பட்டு அவனை கர்த்தர் தமக்கு வாயாக பயன்படுத்தினார் அல்லவா? இந்த வெளிச்சத்துல வெளிச்சம். அதனாலதான் இந்த வெளிச்சத்துல வெளிச்சம் கண்ட பவுல் சொல்றாரு, ஆமே அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு நான் பாத்திரவானே அல்ல. ஓ ஆமே. பழைய ஆளா இருந்தா என்ன சொல்லிருப்பார் தெரியுமா? எபிரேயரில் பிறந்த எபிரேயன் பென்யமீன் கோத்திரத்தான், கமாலியல் பாதத்து கீழே இருந்து படித்தவன், 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், என்ன வேணாலும் அடிச்சிருக்கலாம். ஆனா இப்ப சொல்ற நான்லாம் பத்திரவானே கிடையாது. ஆமே. 14 நிருபம் எழுதின மனுஷன் கடைசியா தீமோத்தேயுக்கு எழுதும் போது சொல்றாரு, நான் யார் தெரியுமா? பாவிகளில் பிரதான பாவி. பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்றாரு, நான் எப்படியாவது அங்க போயிடணும், அங்க போறதுக்கு தகுதியாயிரணும். ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த வெளிச்சம் தேவை. நான் யாருங்கிற அந்த ஒரு உணர்வு தான் என்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். ஆனால் லவோதிக்கியா சபைக்கு சொல்லும் போது கர்த்தர் வேதனையோடு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? 3:15 வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். ஆமென். அதாவது ஆண்டவர் தள்ளிடுவேன் அப்படிங்கிறார். ஏன் இப்படி ஒரு நிலைமையில இருக்க காரணம்? அடுத்த வசனம், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல். உனக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தா கூட நீ மாறி இருப்ப. ஆனா இது உனக்கு தெரியாம நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறை இல்லை என்றும் சொல்லுகிறபடி உன் நிலைமையே தெரியாம நீ அன்னைக்கு ஜோம் பண்ணதை வச்சு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற. ஆமென். அன்று முகமுகமாய் நீ தரிசித்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த அனுபவம் கம்ப்ளீட். அதனாலதான் யோபு எவ்வளவு தெளிவா பேசுறாரு பாத்தீங்களா? இந்த முந்தின சீர் அந்த தெளிவு இருந்ததுனால தான் நாங்க தன்னை ஒண்ணுமே இல்லைன்னு உட்கார்ந்துட்டார்.
ஆண்டவர்ட்ட நான் நீசர் ஆண்டவரே, நான் வந்து ஒண்ணுமே இல்லப்பா. ஆமென். ஹல்லேலூயா. அந்த ரியாலிட்டிக்குள்ள வாராரு யோபு. யோபு வாழ்க்கையில நஷ்டம் வந்ததும் இழப்பு வந்ததும் போய் சாம்பல்ல உட்கார்றாரு. சாம்பல்ல உட்கார்றாரு. அவருக்கு புரியுது, நடக்கிறது புரியுது. அவன் தன்னை காண்கிறான். நான் வந்து எப்படிப்பட்டவன் தெரியுமா? நான் ஆண்டவர்டே சர்டிபிகேட் வாங்கினவன். அதே வச்சுட்டு இருக்கல. நீ நிர்பாக்கியம் உள்ளவன் என்றும் பரிதபிக்கப்பட்டவன் என்றும் தரித்திரன் என்றும் குருடன் என்றும் நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான், எனக்கு ஒரு குறையில்லைன்னு சொல்லுகிறபடியால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடி நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு நீ என்கிட்ட வந்து வாங்கணும். இது புரியலன்னா அவன் பாவின்னு சொல்லி அவன் என்ன பண்ணிருக்கலாம்னா ஓடி இருக்கலாம். அவன் பாவின்னு சொல்லி பாதத்தில் விழுகிறான். அந்த வெளிச்சத்தில் இந்த வெளிச்சம் காணும் போது நமக்குள்ளே உண்டாகிற உணர்வு நம்மை உயிர்ப்பிக்கிறதுக்கு எதுவா இருக்கும். ஒரு பாவியாகிய ஸ்திரீ இயேசுவின் பக்கத்துல வரா. அவ அழுதுட்டே வந்தான்னா பிரச்சனை இல்லை, வந்து அழுதா. அந்த கிட்ட வந்ததும் அவ பார்க்கிற விதம், ஆமென், ஓ இந்த பரிசுத்தர் பக்கத்திலேயா நானு. இப்படி யார் பார்க்கல அப்படின்னா அவரை விருந்து கலைத்த சீமோன் பார்க்கல. அதனால அவனுக்கு என்ன வரல? அழுக வரல, உணர்வு இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? நல்ல சேர் போட்டு கொடுத்தாச்சு, நல்ல சாப்பாடு வச்சு கொடுத்தாச்சு. அனைவருடைய உணர்வு என்ன தெரியுமா? நல்ல காணிக்க போட்டாச்சு. ஆமென். வீட்டில் ஒரு பெரிய போட்டோவையும் மாட்டியாச்சு. இதோட ஆனா அவா அப்படி வரா. இயேசுவை நாம் பார்க்கிற விதம் இருக்கிறது அல்லவா, அதுதான் நமக்கு கிடைக்கிற வெளிச்சம். அந்த வெளிச்சத்துல நாம் வெளிச்சம் காண முடியும். அந்த வெளிச்சத்துல இருளை கடந்து போக முடியும். பேதுரு லைஃபையே மாற்றினது அவன் கண்ட வெளிச்சம். பேதுருவே நீங்க என்ன கண்டீங்க பேதுருவே அப்படின்னா பேதுரு சொல்லுவார், அவர் பரிசுத்தர், நான் பாவி, இதை கண்டேன். ஹல்லேலூயா. ஆமா, இந்த உணர்வு உள்ளவர்களுக்குள்ளே பிரிவினைக்கோ மற்ற எந்த காரியத்துக்கோ இடம் இராது. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக, நேரம் போகிறது, இரண்டாவதாக அவன் கண்ட வெளிச்சம் என்ன தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 30-31 வசனங்கள். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகை ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று. இரண்டாவது அவன் கண்ட காரியம் என்னென்றால் தான் ஒரு அற்ப விசுவாசி என்பதை கண்டான். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம கேட்டா மூத்த விசுவாசியா? ஆமென். என்ன ஒரு பார்வை இது! நான் புரியும்படி சொல்றேன். என்ன அற்ப விசுவாசி? நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். இப்ப அவன் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து. இப்போ பேதுருவுடைய விசுவாசமே எதுல தான் இருக்கு? கரெக்டா சொன்னீங்க. அவருடைய பிடியில தான் இருக்கு. ஆமென். பேதுரு உங்க விசுவாசத்திலேயா நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா இல்ல, அவர் பிடியில தான் என் விசுவாசமே நிக்குது. ஆமென். ஆமென். இந்த இடத்துல இயேசு கையை விட்டா என்ன ஆகும்? பேதுருவும் அமிழ்ந்து போவான். பேதுருவுடைய விசுவாசம் அமிழ்ந்து போகும். நான் விசுவாசித்தேன், நான் வந்து ரொம்ப, என் விசுவாசமே எதுல தான் நிக்குது தெரியுமா? அதனாலதான் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்ப பாருங்க, இயேசு பேதுருவை பிடிக்கலன்னு வைங்களேன், என்ன ஆகும்? யார் அமிழ்ந்து போவா? யார் அமிழ்ந்து போக மாட்டா? அப்போ யாருக்கு கண்டிப்பா பிடிக்கணும்? பேதுருக்கு பிடிக்கணும். யாருக்கு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப கண்டிப்பா பிடிக்கணும் பிடிச்சிருவான். ஆனா பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லாதவர் பிடிக்கிறார் தெரியுமா? அதான் கிருபை. நான் சொல்றது இன்னும் புரியல நினைக்கிறேன். நான் இல்லைன்னா அவருக்கு ஒரு நஷ்டமும் இல்லை, அவர் இல்லைன்னா எனக்கு மொத்த நஷ்டமும். அதனால எனக்கு விரும்பியோ வேற வழி இல்லாமலும் அவரை பிடிச்சிருவேன். ஆனா
அவர் என்ன தேடி வந்தது, என் கையை பிடித்தது வேற வழி இல்லாம இல்ல. 99 ஆடுகள் பெஸ்ட் இன்னும் இருக்கு. அப்படி இருந்தா அவர் வாரா தெரியுமா? இதுக்கு பிறகு கிருபை. இந்த கிருபையினால விசுவாசத்தை கொண்டு என்னுடைய விசுவாசம் அவர் பிடியில தான் இருக்கு. அவர் பிடியில தான் இருக்கு. அந்த பிடியை விட்டாருன்னா, கடுகளவு விசுவாசம் இருந்தா என்ன, மலையளவு விசுவாசம் இருந்தா, என் விசுவாசமே எதுல தான் இருக்கு தெரியுமா? அவர் பிடியில தான் இருக்கு. இத பேதுரு எங்க உணர்ந்தார் தெரியுமா? முழுகும் போது எங்க உணர்ந்திருக்கணும் தெரியுமா? படகுல உணர்ந்திருந்தா என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? ஆண்டவரே நீரே ஆனால் நான் வரேன்னு சொல்லியிருக்க மாட்டார். நீங்க என் கையை பிடிச்சா நான் வரேன். ஆமென். இதான் வித்தியாசம். நீரே ஆனால் நான் வரேங்கிறது வேற, நீர் என் கையை பிடிச்சிருங்கன்னா. குருடரை அவர்கள் அறியாத வழியில, பேதுருவே இந்த கடல்ல உனக்கு தெரியுமா? தெரியாது. ஆமா, உனக்கு ஃபெய்த்ல நீ இறங்கிட்ட. ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோ, என் கிருபையில தான் உன் ஃபெய்த்தே நிக்குது. என் கிருபையில தான். ஆமா, நமக்கு சில நேரத்தில் விசுவாசத்துல அப்படி நீ நெஞ்சு நிமித்தி நிக்கிறது போல தோணும். அப்படி இருக்கும்போது தான் காற்று அடிக்கிறத நம்ம கண்ணு காட்டுவார். ஆமென். அதனாலதான் இயேசு வந்தாலே காற்றும் கடலும் என்ன இருக்கணும்? அமைதியா இருக்கணும். அவர் நிறுத்தல. தெரியும் சில லெசன் இன்னும் முடியல. இயேசு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில காற்றும் இந்த மாதிரி கொந்தளிப்பும் நிக்காததுக்கு காரணம் இன்னும் சில பாடங்கள் முடியல. ஹல்லேலூயா. சில பாடம் இருக்கு. ஆமென். அப்போ பேதுருடைய 2 ஸ்டெப் எடுத்தோன்னப்பா, என் ஃபெய்த் கீப் இட் அப். சூப்பர் பேதுருவே, வசுக்குன்னு உள்ள போறாரு. ஆண்டவரே புரிந்து கொண்டா, என் ஃபெய்த்தே உங்க பிடியில தான் நிக்குப்பா. என் விசுவாசமே உங்க பிடியில தான் நிக்குது. இதை என்னைக்குமே மறந்துடாதீங்க. பேதுரு அவரை பிடிக்கலைன்னா அவருக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. ஆனா அவர் பேதுருவை பிடிக்கலைன்னா, இந்த கடல்ல இயேசு நிற்பதற்கு பேதுருவுக்கு உதவியை தேடல. ஆனா பேதுரு நிக்கிறதுக்கு அவருக்கு உதவி தேவை. எதுக்கு இதை சொல்றேன்னா, நம்ம விசுவாசம் ஓங்கும் போது நம்ம கிட்ட என்ன வந்துடக்கூடாது தெரியுமா? பெருமை வந்துடக்கூடாது. இந்த பெருமை தான், நான் நம்புற மாதிரி என் மனைவி நம்ப மாட்டேங்கிறான், நான் விசுவாசிக்கிறேன். நம்ம ஃபெய்த்தே அவர் பிடியில தான் நிக்குது. இந்த வெளிச்சத்தை சபை பார்க்கணும். ஆமென். விசுவாசிக்கிறேன்ப்பா. இந்த விசுவாசம் வாய்க்கப்படுறதும் வாய்க்கப்படாததும் யார்கிட்ட இருக்கு தெரியுமா? ஆமென். அதனாலதான் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசப்படுகிறார். ஹல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இதை நீங்க பல நேரத்தில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, விசுவாசத்தில் வளரும் போது அவரை சார்ந்து இருக்கிறத விட்டு தனியா நிக்க பார்க்கிறோம். பேதுரு இதே போல இன்னொரு சூழ்நிலையில சொல்றார், ஆண்டவரே எல்லாரும் போனாலும் நான் போக மாட்டேன், உங்களோட கூட காவல் வருவதற்கும் நான் ரெடி. ஆண்டு சொல்றேன், வேண்டாம் பேதுருவே, தண்ணி குடிச்சது பத்தலையா? இல்ல ஆண்டவரே, டைம் ஆயிட்டு. ஆமா, வேண்டாம் பேதுருவே, ஐயா ஆண்டவர் நான் வருவேன் ஆண்டவரே. தூரத்திலே போனார். கூடவே போனா ஆண்டவர் அங்கேயே விரட்டி இருப்பார். அதனால ஆண்டவருக்கே தெரியாம தூரத்துல போய் சர்ப்ரைஸ் கொடுக்கறது. நம்ம நிறைய ஆண்டவருக்கே தெரியாம சர்ப்ரைஸ் கொடுக்குறோம். கடைசியில 4 பேர்கிட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் திரும்பி பார்க்கும்போது ஓட போயிருந்து அழுறது. ஆமென். பேதுரு நிக்கலான்னு பார்த்தார். ஆண்டவர் மேல ஒரு செகண்ட்ல ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் போயிருமாங்க? பேதுரு அங்க மறுதளிக்கிறதுக்காக போனாரு? இல்லையே, இயேசுவை பார்க்க தானே போனாரு. ஆனா அந்த பிடியை விட்டு போனா பாருங்க, அவனுக்குள்ள நல்ல விசுவாசம் உண்டு. அந்த விசுவாசம் இல்லாம அந்த கூட்டத்தின் இடையில ஒருத்தர் காதை வெட்டணும்னா இயேசுக்காக உயிரை கொடுக்கறதுக்கும் ரெடிங்கிற நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். என்ன வேணாலும் நடக்கல. ஒரு அதுவும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், அவங்க கவர்மெண்டுடைய ஆர்டரை நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்கிற சோல்ஜர்ஸ், அவங்கள தொடலாமா? நம்ம ஊர் போலீஸ் மேல கை வச்சா என்ன ஆகும்? அதை விட பயங்கரம் அல்லவா? காதை வெட்டிட்டான். அவன் என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஏன் அந்த தைரியம் இருந்துச்சு? இயேசு கூட இருக்கிறார். விசுவாசம் அவர் பிடியில இருக்கு. அவருடைய கிருபையின் பிடியில நம்முடைய ஃபெய்த் இருக்கு. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு எதுக்காக? ஜீவனுள்ள ஒருவனும் அவருக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடிக்கு. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு பிடியில இருக்கு. ஆமென். ஆனா இப்ப இல்ல, பிடி விட்டுட்டு ஒண்ணும் பண்ண முடியல பேதுருவுக்கு. என் ஃபெய்த்தே அவர் பிடியில தான் இருக்கு. அவர் மட்டும் கையை விட்டார்னா, ஹல்லேலூயா.
அதனாலதான் விசுவாசத்துல வளர 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 ஒரு தேவ பிள்ளை பணிகிற அனுபவம் இருக்கிறது அல்லவா? ஆண்டவரே, ஆமே ஆமே. இப்படி ஒரு சம்பவம் மட்டும் நடக்கலைன்னா பேதுரு நிருபத்துல கடல்ல நடந்ததை பத்தியே ஒரு அதிகாரம் எழுதியிருப்பார். ஆனா அவருடைய நிருபத்துல கடல்ல நடந்த மேட்ரே வரல. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம தான் பேசிட்டு இருக்கிறோம். பேதுரு நிருபத்துல கடல்ல நடந்த விஷயமே வரல. பேதுருவினுடைய பிரசங்கத்திலையும் ஒரு இடத்துல கூட பேதுரு எதை சொல்லல தெரியுமா? கடல்ல நடந்ததை சொல்லவே இல்லை. ஆமா, அவன் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து. மூன்றாவது அவன் கண்ட காரியம் மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. அங்க அந்த சம்பவம் நமக்கு தெரியும். டைம் ஆயிட்டு 5 மினிட்ஸ்ல முடிக்கிறேன். இயேசு ஜெபிக்கும்படி ஒரு மலையிலே போகிறார். பேதுரு யோவான் யாக்கோபை அழைத்து கொண்டு போகிறார். பேதுரு யோவான் யாக்கோபு வழக்கம் போல தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஃபுல் டே மினிஸ்ட்ரி. அவங்க தூங்கி டயர்டாகி தூங்கலை, அவங்க ஃபுல் டே மினிஸ்ட்ரி பண்ணி டயர்டாகி மேலே போய் உட்காந்துருக்கிறாங்க. இயேசு ப்ரேயரை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறார். இவங்களும் கொஞ்ச நேரம் ஜாயின் பண்ணிட்டு அப்படியே கண் மயக்கத்தில் அப்படி இருக்கும்போது திடீரென்று கண்ணை திறந்து பார்க்குறாங்க. பயங்கர லைட், அப்படி க்ளோரி வந்து அந்த இடத்துல காணப்படுது. பார்க்கும்போது இயேசு கூட இன்னும் 2 பேர் நிற்கிறாங்க. யாரெல்லாம் அப்படின்னா மோசையும் எலியாவும். அதாவது இவங்க கொண்டாடின ஹீரோக்கள், அப்படி பிரமித்து நிற்கிறாங்க. ஆமே. மோசை எலியா வந்து பேதுருட்ட ஹாய் பீட்டர், ஐ எம் மோசஸ் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணல. அவங்க கான்வர்சேஷனை வச்சே இவங்களுக்கு தெரியுது. ஏன்னா இவங்க மனசுல அவங்க இருக்கிறாங்க. ஒருத்தங்க நம்ம மனசுல ரொம்ப இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தங்களை நமக்கு அறிமுகப்படுத்தலைனாலும் அவங்கள பார்க்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியும் தெரியுமா? இவங்க தானே அது. அதனால தானங்க ஈசாக்கை பார்த்ததும் ரெபேக்காள் கேட்டாங்க, இது யாரு அப்படி. அந்த வழியா எத்தனை பேரை பார்த்துருப்பாங்க. போற இடத்துல வழியிலெல்லாம் பார்த்து இதா 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 அப்படி கேட்டாங்களா? இல்ல, பார்த்து பயோடேட்டா பார்த்து தளர்ந்த எத்தனை உள்ளங்கள் உண்டு. ஆமா, இது ஏன்னா மனசுல வந்து அந்த அனுப்பப்பட்டவர் வந்து சொல்லிட்டே இருக்கிறார், அவர் இப்படி இருப்பார், அவர் இப்படி இருப்பார், ஆமா அவர் அப்படி இருப்பார், இப்படி இருப்பார், சொல்ல 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 மைண்ட்ல வந்து அந்த பிக்சர் விழுந்துட்டு இப்ப ஈசாக்க பார்த்ததும் இது இது அப்படிங்கிறாங்க. இதாமா நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அவ்வளவுதான். இவன் மோசே எலியா பார்த்தது இவங்களுக்கு தெரியுது. உடனே பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, இங்கே உமக்கு ஒரு கூடாரம். 3வது வசனம் 4வது வசனம். உமக்கு ஒரு கூடாரமும் 3வது வசனம் 4வது வசனம். மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, நானே வாசிக்கிறேன், ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக. இப்போ இயேசுவை எங்க வைக்கிறான் தெரியுமா பேதுரு? கூடாரத்திலையா? இங்க 4 புல்லுக்குள்ள வைக்கிறதுக்கு கூடாரம் எவ்வளவு பரவாயில்ல. ஆமே, ஹல்லேலூயா. இயேசு எங்க வைக்கிறார் தெரியுமா? மோசே எலியா கூட வைக்கிறான். இது யாருக்கு பிடிக்கல தெரியுமா? பிதாவுக்கு பிடிக்கல. இது யாருக்கு பிடிக்கல? 5வது வசனம் படிங்க, சூப்பரா இருக்கும். அவன் பேசுகையில் யார் பேசுகையில்? பேதுரு என்ன பேசிட்டு இருக்கிறார்? என்ன பேசிட்டு இருக்கிறார்? மோசே எலியா. சிலர் இயேசுவோட 3ஆ வச்சிருப்பாங்க. சென்டர்ல இருக்கிறது எங்க ஆளு. அவர் மோசே எலியா கூட வச்சதுக்கு பரலோகம் பொறுக்கல. நிகர் இல்லாதவர், இணை இல்லாதவர். அது உங்காலும் எங்காலும் ஒண்ணு, அது வேற ஆளு. மோசே எலியா கூட வச்சதே பரலோகம் பொறுக்கல. ஆண்டவர் உமக்கு ஒண்ணு, எலியாவுக்கு ஒண்ணு, மோசேக்கு ஒண்ணு. அதான் நீங்க வேற சுவிசேஷத்துல பார்க்கும்போது தெரியும், அவன் என்ன பேசுறானே தெரியல. நம்ம பயத்துல செல்லது எதுக்கு அங்கே போய் ஒண்ணு போட்டு வந்துடும். என்ன பேசுறானே தெரியல. அவன் பேசுகையில், மோசே எலியா இயேசுவோடு பேசும்போது அந்த கான்வர்சேஷன் வேற. ஆமே. ஆனா இவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள
ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டு. அந்த வெளிச்சம் இப்ப அவனுக்கு வரப்போகுது. ஆமென். இதோ ஒரு மேகம், ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, ஆமென் ஆமென், எழுந்திருங்கள், பயப்படாதிருங்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறு ஒருவரையும், ஓ டாராபா சதானாரா, இயேசுவை தவிர, ஆமென் ஆமென், ஹalleluya. இயேசுவுக்கு நிகர் இயேசு மட்டுமே. ஹalleluya. பேதுருவே என்ன சொன்ன? எனக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு கூடாரம் சொன்னல. நீ பயப்படும் போது பயப்படாதேன்னு எலியா வந்து சொன்னாரா? மோசே வந்து சொன்னாரா? நீ முகங்குப்புற விழுந்து கிடந்த போது உன்னை வந்து தொட்டது யாரு? உன்னோட பேசுறது யாரு? உன்னை தூக்கி விட்டது யாரு? இயேசுவை கொண்டாடுங்கள். செலிப்ரேட் ஜீசஸ். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya hallelujah. Thank you Jesus, thank you Jesus. ஆமென். இந்த வெளிச்சம் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கணும். ஆமென். அவரை நான் யாரோட ஒப்பிடவே கூடாது. ஆமென். அநேகர் வந்து அவருடைய சாயலை வெளிப்படுத்தினார்கள். மோசே, எலியா எல்லாம் ஒரு பகுதியில் அவருடைய சாயலை வெளிப்படுத்தினாங்க, மொத்தமா வெளிப்படுத்தல. ஹalleluya. அவர் நிகரே இல்லாதவர். அவங்க வந்தாங்க பாருங்க, அந்த சத்தம் வந்ததும் ரெண்டு பேரை காணவே இல்லை. யாரு தெரியுமா? மோசே. அவங்க நினைச்சிருப்பாங்க இந்த பயக்க நம்மள நிம்மதியாவே, அவன் அங்க போனாலும் இவனை பிடிச்சு கீழே இழுத்து போட்டுருவான போல இருக்கு, எதுக்கு நம்ம போயிருவோம். ஹalleluya. ஆமென் ஆமென். ஏன்னா லூசிஃபர்லாம் தள்ளப்பட்டது தெரியும். இவனுங்க நம்மள உசுப்பேத்தி நம்ம ஒருவேளை நமக்கும் போட்டுருவானுங்களோ, வேண்டாம் வேண்டாம் ஓடிரு, அந்த கூடாரம் போயிடும். ஆமென். இயேசு வந்து யாரோட ஒப்பிடாதிருங்க. உலகம் 1000 சொல்லுங்க, எல்லாம் ஒண்ணுன்னு ஒரு ரட்சிக்கப்பட்ட வெளிச்சத்தை கண்ட தேவப்பிள்ளை இயேசு ஒருவரே தெய்வம். ஹalleluya. எலியாவோடு மோசையோட வைக்க விடலாண்டவர். ஆமென். ஹalleluya. நீ கூடாரம் போடுறிய, யார் எங்க ஆளை காணோம்? ஆண்டவர் நான் கீழே கிடக்குறேன், வா எழுந்து போ, வா கிளம்பு. இதாட்டு சொல்லாதுன்னா ஆமென். இங்க நடந்ததை சொல்லாத. பேதுரு சொல்லுவான், எனக்கு நடந்ததையும் இதா டீல். ஆமென். இங்க உங்களுக்கு நடந்ததையும் சொல்ல மாட்டேன், எனக்கு நடந்ததையும். ஹalleluya. அதுதான் பேதுரு நிருபத்தில் சொல்ற கர்த்தருடைய மகத்துவத்தை நாங்க எப்படி பார்த்தோம் தெரியுமா? கண்ணார கண்டே என் கண் குளிர கர்த்தரின். ஆமென். இன்னைக்கு இளைப்பாறுதல் இருக்கிற பரிசுத்தவான்களை சொல்லி யாராவது வழிபட்டு இருக்கிறீங்களா? ஒரு பிரயோஜனம் கிடையாது. பேதுருவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, இன்னாரே எங்களுக்காக, ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆமென். நீ தளர்ந்து விழும்போது அவர் கரம் மட்டும்தான் உன்னை தூக்கும். இயேசுவின் கரம் மட்டும்தான். அன்பு சபையே, அன்பு ஜனமே, உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அவருக்கு நிகர் அவர் மட்டுமே. அவருக்கு முன்பாக யாருமே ஒண்ணுமே இல்லை. ஆமென். அவருக்கு முன்பாக யாருமே ஒண்ணுமே இல்லை. இந்த வெளிச்சத்தோடு புறப்படுங்க. ஆமென். உங்களுக்கு காண்பிக்கப்பட்ட இந்த வெளிச்சம் உங்கள் மூலமாய் அநேகருக்கு காண்பிக்கப்படத்தக்க. ஆமென். ஹalleluya. சுடர்களை போல பிரகாசிப்போம், கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் கண்டு இருளை கடந்து போக எங்களுக்கு கிருபை தாரும். பேதுரு கண்ட வெளிச்சம் நாங்களும் காணணும். எஸ் லார்ட். நாங்க ஒண்ணுமே இல்லப்பா, இந்த பாவியை தேடி வந்தீர், நன்றியோடு வாழணும். உங்க பிடியில தான் எங்க ஃபெய்த்தே இருக்குப்பா. அந்த பிடியை விட்டீங்கன்னா எங்க நம்பிக்கையின் வேற இல்லாம போய்
ரட்சகர் நீங்க மட்டும்தான். நாங்க தளர்ந்து விழும்போது எங்களை தூக்கி நிறுத்த மோசே வரமாட்டார், எலியா வரமாட்டார், வேற ஒருத்தர் வரமாட்டார். ஆனா நீங்க மட்டும்தான் வந்து இந்த வெளிச்சம் எங்களுக்குள்ளே அணையாதபடி காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவரையும் கிருபையாய் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த வாக்கியத்தை எங்க ஜனங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ளணும். தேசம் அறியணும்பா. ஆண்டவரே, இந்த மெய்யான ஒளி இயேசு என்பதை தேசம் உறக்க சொல்லும்படி, எல்லா தலைவர்களும் அறிக்கையிடும்படி, ஜனம் இயேசுவை அறியும்படிக்கு இருள் விலகட்டும், அந்தகாரம் நீங்கட்டும், ஒளி பிரகாசிக்கட்டும், சுவிசேஷம் பரவட்டும். அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமை கனம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்த்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.